எங்கள் ஏரியா வேறு லெவலில் இது. எல்லாம் எல்லா தண்ணியும் கலந்து ஸோ சேட். நேற்று பேஞ்ச மழைங்க இன்னும் வச்சு செய்யுது. இன்னும் தண்ணி ட்ரைனே ஆகலை, போய் நிற்குது. அந்த பக்கம் அந்த தெரு பக்கத்தில் இதில் திரும்பிக்கும் இதில் எடுத்து அப்படிங்களா. ஸோ எங்கள் ஆஃபீஸ் கிட்ட வந்துட்டேன். ஆனால் இங்கே தண்ணி தேங்கி நிற்க தாறுமாறாக இது வேறு லெவல். இதெல்லாம் எப்போ ட்ரைன் ஆகி மக்கள் அவங்களுடைய பேக் லைஃபுக்கு திரும்புவாங்கன்னு தெரில. ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஆக்சுவலாக இன்றைக்கி மண்டே, டிசம்பர் 1 ஸோ ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். ஸோ என்னோடய நிலமை ரொம்ப மோசமாகுது. இந்த நிலைமையில நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கிறோம். என்ன ஒரு டெடிக்கேஷன். ஆக்சுவலாக விருப்பம் இல்லை தான், பட் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, போயாகணும் ஒரு சூழ்நிலை. வீட்டில் கரண்ட்டும் இல்லை. சரி இங்கே வந்து பார்த்துக்கலாம் சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கான். பட் இங்கே வந்து பார்த்தாக்கா ஃபுல்லாகவே ரொம்ப போய் கிடக்குது. ஜும்பாரு ஜும்பாரு ஜும்பல ஜும்பா. ஸோ இது என்ன பிரமாதம், எங்கள் ஆஃபீஸ் அண்டர் கிரவுண்டு, அதுவும் ஃபுல்லாக ரொம்ப போய் கிடக்குது. ஸோ அது பார்க்கிங்கு, கார் பார்க்கிங். ஸோ அதுவே ரொம்ப போய்க்குதுன்னா பார்த்துங்க. மக்கள்லாம் அவங்களோட க்ளீன் ப்ராசஸ் நடக்குது. அவர் தான் நம்ம அட்மின்னு பார்த்துக்க. காலையே ஆஃபீஸ் வர வச்சிட்டாருங்க. இது காரை ஹோட்டல் பின்னாடிங்க. அப்படியே உள்ளே போயிட்டு அந்த பார்க்கிங் ஏரியாலாம் இருக்குதுல்ல, அதை அப்படியே காட்டி விட்டு ஒரு வழியாக ஆஃபீஸ் வந்து சேர்ந்தாச்சுங்க. வந்து பார்த்துட்டு இப்போ பார்க்கிங் ஏரியா பார்க்கலாம் எப்படி இதுன்னு மோசமாக. ஆக்சுவலாக இதுதான் பார்க்கிங். ஆனால் அங்கே பாருங்க தண்ணி ஃபுல்லாக ரொம்பிடுச்சு. கீழே கார் பார்க்கிங்கு, கார் என்ன ஆகிட்டோ அதுவே ரொம்ப இது வரைக்கும் வந்ததுன்னா கீழே எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்துங்க. ரொம்ப தூரமாக போக முடியாது, ஜஸ்ட்டு ஓரளவு காமிக்கிறேன். ஸோ இது கீழே தான் கார் பார்க்கிங் இருக்குது. அதுவே ரொம்ப படிக்கிட்டு வரைக்கும் வந்துடுச்சு. அதே மாதிரி தண்ணி என்றைக்கு ட்ரைன் ஆகும்னு தெரில. கரண்ட்டு போட்டாங்கன்னா சோலி முடிஞ்சுது. லிஃப்ட்டும் ஒர்க் ஆகலை. பை வாக் தான் போய் ஆகும், வேறு வழி. செருப்பு வேறு வழி போதுங்க. ஸோ ஒரு வழி ஆஃபீஸ் இருந்து வந்தாச்சுங்க நம்ம. சரி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸ் எப்படி இதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். பாய். அந்த ஐடி ஸ்டாச்சுவில் நிற்கிறான். இன்னும் தண்ணி இறங்கவே இல்லை, அந்த அளவுக்கு தான் இருக்குது.